தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கங்கள். இது இயற்கை தமிழ் இன்ஃபர்மேட்டிவ். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அடோப் ஃபோட்டோஷாப் டூலை எப்படி நம்ம ஆன்லைனில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் போய்ட்டு ஆன்லைன் ஃபோட்டோஷாப் எடிட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபோட்டோஷாப் எடிட்டர் ஃபிக்ஸலர் எடிட்டர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் சிஸ்டமில் ஃப்ளாஷ் பிளேயர் 10 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளாஷ் பிளேயர் இல்லைனா இந்த வெப்சைட் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டமில் ஃப்ளாஷ் பிளேயர் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு தாட்டி செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி உங்கள் சிஸ்டமில் இல்லை அப்படின்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட இன்டர்ஃபேஸ். பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிரியேட் இமேஜ், ஓப்பன் இமேஜ் ஃப்ரம் கம்ப்யூட்டர், ஓப்பன் இமேஜ் ஃப்ரம் URL, ஓப்பன் இமேஜ் ஃப்ரம் லைப்ரரி அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, கிரியேட் எ நியூ இமேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே ஃபோட்டோஷாப்பில் ஒரு டைமென்ஷன், நம்மளுக்கு என்ன டைமென்ஷன் வேணுமோ, எதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோமோ அதுக்குண்டான ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நம்ம கொடுத்துட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் நம்ம அந்த ஒரு பேஜ் வரும். ஓகே, இதில் நம்ம டிரான்ஸ்பரண்டாக என்ன இதுன்னு கொடுப்போம். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இமேஜ் ஃப்ரம் கம்ப்யூட்டர். இப்போ நீங்கள் டைரெக்டாக உங்கள் இமேஜ் வந்துட்டு ஒரு சிஸ்டமில் இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு வருது. ஸோ இது மாதிரி தான். அதுக்கப்புறம் ஓப்பன் ஃப்ரம் URL, இமேஜ் ஃப்ரம் URL. இப்போ ஒரு வெப்சைட்டுக்கோட அதிலேருந்து நீங்கள் ஒரு டேட்டாவை, அதாவது இமேஜை வந்து ஃபெச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ஃப்ரம் லைப்ரரி, அதாவது ஃபேஸ்புக், ஜிமெயில், ஃபிக்ஸ்லர், இது மாதிரி லைப்ரரி, இமேஜ் லைப்ரரியிலேருந்து நீங்கள் வந்துட்டு இமேஜஸ் வந்து நான் அதை லோட் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு இமேஜை வந்துட்டு நான் சிஸ்டம்லேருந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒரு சிஸ்டமில் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் அப்படிங்கிறதுனால இப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இந்த டூல் பாரில் வந்துடும். ஸோ ஹேண்ட் டூல், கலர் பிக்கர் அண்டு டைப் டூல், எவ்ரிதிங் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்மெஷ் டூல், பர்ன் டூல் எல்லாமே இருக்கும் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராப் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் அதை செக் பண்ணி பார்த்துங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகும், ஃபோட்டோஷாப் மாதிரியே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன். ஸோ இது எல்லாமே எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜுக்கு நான் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் நான் சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். அது இல்லாமல் கர்வ்ஸ், இப்போ நம்ம கர்வ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கலர் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ற போது இது பண்ண முடியும். ஸோ எக்ஸாக்ட் ஃபோட்டோஷாப் தான். ஸோ இப்போ உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் வெளியங்க போகிறீங்க, ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட ஃபோட்டோஷாப் உங்கள்கிட்ட ஃபோட்டோஷாப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம நெட், ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே காமனாகவே நெட்டு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ நெட் இருந்தாவே போதும், நெட்டும் சிஸ்டம் இருந்தாவே உங்களால் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எப்படி வேணாலும் எடிட் பண்ணலாம். இதில் வெட்டிங் ஃபோட்டோஸ், எந்த ஃபோட்டோஸாக இருந்தாலும், வெட்டிங் ஃபோட்டோஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ், இல்லை உங்கள் ஃபோட்டோவே நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் இதில் கலர் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மெனுவாக போயிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பிளர் கொடுக்குறேன் பாருங்கள், பிளர், அது இல்லாமல் கசைன் பிளர், இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷனுமே ஒர்க் ஆகும். ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற அனைத்து விதமான டூல்ஸ், ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி இதில் பார்த்துக்குங்க. ஸோ இந்தாண்ட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேட்டர்னு இருக்குது. ஸோ இமேஜ் ஜூம் பண்ணுறது, அன்ஜூம் பண்ணுறது, இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லேயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுவோம், லேயராக நம்ம ஒவ்வொரு இமேஜை வச்சு இல்லை டெக்ஸ்ட் வச்சு நம்ம இது மாதிரி பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம இதில் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லேயர்னு இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே எல்லா ஆப்ஷனும் பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேயர் ஸ்டைல்ஸ். இப்போ நம்ம இந்த இமேஜுக்கு வந்துட்டு ஒரு எம்போஸ் கொடுக்கணும், அல்லது ட்ராப் டவுன் கொடுக்கணும், ட்ராப் ஷேடோ கொடுக்கணும். அது அப்படின்ற போது இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ கொடுத்தீங்க அப்படின்னா ட்ராப் ஷேடோ வருது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே இன்னர் ஷேடோ, பெவல், அவுட்டர் க்ளோ, இன்னர் க்ளோ, அது மாதிரி எல்லா ஆப்ஷனுமே ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற அத்தனை ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் லேயர் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூலை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபுல் ஃபோட்டோஷாப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ராப்பும் பண்ணிக்கலாம். எப்படி க்ராப், இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், க்ராப்பும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் பார்த்தீங்களா, க்ராப்பும் ஒர்க் ஆகும். எல்லா ஆப்ஷனுமே இதில் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த டூலை நீங்கள் எஃபெக்டிவாக ஆன்லைனில் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.